எதிர்காலத்தில் நாய்களை மக்கள் வளர்க்க மாட்டாங்க. எதிர்காலத்தில் 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது. தற்சார்பு வாழ்க்கை முறை ஆரம்பிக்குது. மனிதர்கள் முழுமையடைந்து விடுவார்கள். முழுமையடைந்து விட்ட முதல் மனிதனாக நான் இருக்கிறேன். இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக உலகம் முழுக்க பிறப்பார்கள். அப்போ என்னான்னா, மனித நிலை என்றால் மனித உணவுகளை சாப்பிட வேண்டும். மனிதர்கள் என்றால் மனித உணவுகளை சாப்பிடுவார்கள். மனித உணவுகள் என்கிறது எதுனா, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால், இதெல்லாம் மனித உணவு கிடையாது. தேன் என்பது மனித உணவு கிடையாது, அது தேனீக்களுக்கான உணவு. பால் என்பது அது பசுமாடு கன்றுக்குட்டிக்கான உணவு. அப்போ மனிதர்கள் மனித உணவுன்னா எது அப்படின்னா, காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் மனித உணவு. நெல், கோதுமெல்லாம் மனித உணவு கிடையாது. அப்போது மனிதர்கள் மனித உணவை மட்டும்தான் சாப்பிட்டா தான் மனிதர்களாக வாழ முடியும். நீங்கள் பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் போட்டால் தான் அந்த வண்டி ஒழுங்காக ஓடும். இல்லைன்னா நீங்கள் டீசல் போட்டால், பெட்ரோல் வண்டியில் டீசல் போட்டாலோ, டீசல் வண்டியில் பெட்ரோல் போட்டாலோ என்ன ஆகும்? இன்ஜின் சீஸ் ஆகிடும். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. மனிதர்கள் எல்லா உணவுகளையும் சாப்பிட்றாங்க. இப்போ ஒரு மாடு புல்லை தான் திங்கணும். அது மாமிசத்தை தின்னா என்ன ஆகும்? அந்த அந்த உடம்பு வேலை செய்யாது. அந்த மாடால் ஒரு மாடு மாதிரி சிந்திக்க முடியாது. ஒரு மாடு மாடாக சிந்திக்க வேண்டும், யோசிக்கணும். அதோடைய உணர்வுகள் மாடு மாதிரி மாடுகளுக்கு ஏற்படுகிற உணவு ஒரு மாட்டு உணர்வுகள் ஒரு மாட்டுக்கு ஏற்படணும் அப்படின்னா, மாடுகளுக்கு ஏற்படுகிற ஒரு உணர்வுகள் ஒரு மாடுக்கு ஏற்படணும் அப்படின்னா, அது மாடு என்ன சாப்பிடுமோ அதுதான் சாப்பிடணும். அது மாதிரி ஒரு சிங்கமோ புலியோ மாமிசத்தை சாப்பிட்டா தான் அது சிங்கமாகவும் புலியாகவும் சிந்திக்க முடியும், வாழ முடியும். அது காய்கறிகளையும் புல்லையும் தின்னுதுன்னா அதுக்கு எதுக்கு அவ்வளோ சிங்கம் அப்படிங்கிற அந்த இதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுது. அது மாதிரி மனிதர்கள் மென்மையானவர்கள், தாவர உண்ணிகள். அப்படி இருக்கும்போது மனிதர்கள் தாவரங்களை தான் உண்ண வேண்டும், மனித உணவுகளை மட்டும்தான் உண்ண வேண்டும். அப்போ மனித உணவு எதுங்கிறது தெரிஞ்சுக்கிறக்காக தான் நம்ம, நீ சைவம், நான் அசைவம், நான் வெஜிடேரியன், நீ என்னது வெஜிடேரியன், நான் பேலியோ டயட்டு, அந்த டயட்டு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரே குழப்பம். எது மனித உணவு அதை தேடுறாங்க. மனித உணவுகளை சாப்பிட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லா நோயுமே சரியாயிடும். நோயே இருக்காது. நம்ம தப்பாக சாப்பிட்றதுனால தான் தப்பாக பெட்ரோல் வண்டியில் டீசல் போடுறோம், டீசல் வண்டியில் பெட்ரோல் போடுறோம். டீசல் பெட்ரோல் ரெண்டையும் கலந்து போட்டுட்ருக்குறோம். அந்த மாதிரிலாம் சில டைமில் மண்ணெண்ணெய் ஊற்றுறோம். அப்போ இன்ஜின் சீஸ் ஆகிடும். அதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? நான்வெஜ் சாப்பிட்றாங்க, காய்கறி சாப்பிட்றாங்க, பழங்கள் சாப்பிட்றாங்க, மாமிசம் சாப்பிட்றாங்க, மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இப்படியாக அவங்க எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க மனிதர்கள். அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா இப்படி தான் நோய் வரும். சிறுநீரகம் செயலிழந்து போகும், அப்புறம் இதயம் செயலிழந்து போகும், இதயத்தில் அடைப்பு ஏற்படும், மாரடைப்பு ஏற்படும். அந்த இது வேலை செய்ய மாட்டேங்குது. இதயங்கிற அந்த இன்ஜின் வேலை செய்ய மாட்டேங்குது, சீஸ் ஆகுது. அதனால தான் அப்போது மனிதர்கள் மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். மனிதர்கள் என்ன உணவு சாப்பிடுவாங்க? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், பயிர் வகைகள், கடலைகள், காளான், இதுதான் மனித உணவு. உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது. உப்பு சேர்க்காமல் நீ காய்கறிகளை வேக வச்சோ பச்சையாவோ சாப்பிடு, தப்பு இல்லை, வேக வச்சு சாப்பிட்லாம். ஆனால் உப்பு சேர்க்கக்கூடாது. அப்போது எதிர்காலத்தில் இது தெரிஞ்சு போச்சு. இப்போது நோய்களிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு இதுதான் வழின்னு இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். தெளிவாக சொல்லிட்டேன், இதுதான் மனித உணவு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது இப்போ அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அது மாதிரி மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தேன் சாப்பிடக்கூடாது. அப்போ மனித உணவுன்னு நான் எதை சொல்கிறேன்னா அதை மட்டும் சாப்பிட்டா தான் மனிதர்களுக்கு நோய்கள் வராது. இப்போ நான் சொல்கிற காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் மனித உணவு. இதை சாப்பிட்டா நோய் வருமா? வராதா? வரவே வராது. உப்பும் சேர்க்கக்கூடாது. அப்போ நோய் வராது. அப்படின்னா எதிர்காலத்தில் மனிதர்கள் நாய்களை வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா மனிதர்கள் தானே இப்போ நாய்களோட உணவு எது? அதுக்கு மாமிசம் போடணும், அப்போ தான் நாய் சாப்பிடும். அல்லது முட்டை இது போடணும், அப்போ தான் நாய் சாப்பிடும். கொஞ்சமாக தயிராது மிக்ஸ் பண்ணணும், பால், ஏதாவது தயிர் இப்படி மிக்ஸ் பண்ணால் தான் அந்த நாயை நீங்கள் வளர்க்க முடியும், நாய்க்கு சாப்பாடு போட முடியும். நீங்களே மனிதர்களே மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, பால் சாப்பிட மாட்டாங்க, தயிர் சாப்பிட மாட்டாங்க, மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கும்போது அப்புறம் அரிசி, கேழ்வரகு, கோதுமை அதையும் சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கும்போது நாய்களுக்கு நீங்கள் எப்படி உணவு கொடுப்பீங்க? நாய்களுக்கு உங்களால் உணவு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு உயிரை கொல்லக்கூடாது. ஒரு முட்டையில் கூட ஒரு உயிர் இருக்குது, அது ஒரு கரு தானே, அதில் கூட ஒரு உயிர் இருக்குது முட்டையில் கூட. பால் என்பது ஒரு திரவ மாமிசம். அப்போ மனிதர்களே சாப்பிடாத போது நாய்களுக்காக மட்டும் பாலை கறந்துக்கிட்டு இருப்பாங்களா?
பாலவே நம்ம மாட்டிலேருந்து கறக்க மாட்டாங்க. தாய்ப்பால் மட்டும்தான் அது குடிக்கணும். மனிதர்கள் குடிக்க வேண்டிய ஒரே பால் தாய்ப்பால் மட்டும்தான். அது 6 வயசுக்குள்ளே தான் குடிக்கணும். 6 வயசு வரைக்கும் கண்டிப்பாக குடிக்கணும். அதுவும் தாய்கிட்ட இருந்து மட்டும்தான் குடிக்கணும். இப்படி இருக்கும்போது 6 வயசுக்கு மேலே குடிக்கக்கூடாது. அப்படி இருக்கும் 6 அப்போது நம்ம இன்றைக்கி வாழ்நாள் முழுதும் பாலை கறந்து மாட்டுப்பாலை கறந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது தப்பு. அப்படி இருக்கும்போது அப்போ நாய்க்காக போய் யாராவது பால் கறப்பாங்களா? நாய்க்கு பால் தேவைங்க. ஏன்னா அதுக்கு நாம் சாப்பிட்ற காய்கறி பழங்கள்லாம் சாப்பிடாது. எதிர்காலத்தில் மனிதர்கள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான் இதுதான் மனிதர்கள் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் நீங்கள் நாய்களுக்காக மாமிசத்தையோ அல்லது பாலையோ தயிரையோ முட்டையோ கொண்டு வச்சிட்ருக்க மாட்டீங்க. நம்ம சாப்பிட்ற உணவை அந்த நாய் சாப்பிட்டுச்சுன்னா அந்த நாய் நம்ம கூட இருக்கும். இன்றைக்கி ஏன் நாய் நாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம் சாப்பிடுகிற உணவுகளை அது சாப்பிடுகிறது. சோறு சாப்பிடுது, அப்புறம் முட்டை வச்சா சாப்பிடும், அப்புறம் தயிர் வச்சா சாப்பிடும், மாமிசம் வச்சா சாப்பிடும். அதனால் நாம் சாப்பிடுகிற உணவுகளை அந்த நாய்களுக்கு நாம் வைக்கிறோம். நாய்களுக்குன்னு நாம் சாப்பிடாத உணவுகளெல்லாம் நாய்களுக்கு நம்ம வைக்க மாட்டோம். நம்ம அதெல்லாம் தேவையில்லை, அப்படியெல்லாம் நாய்களை வளர்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ மீன் வச்சா நாய் சாப்பிடும், ஆனால் மனிதர்கள் சாப்பிடக்கூடாது. எதிர்காலத்தில் சாப்பிட மாட்டாங்க. அப்போ நாய்களுக்காக மீனை பிடிச்சலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா மீன் பாவம், அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்முடைய வாழ்க்கை எப்படி நமக்கு முக்கியமோ அதுபோல் ஒவ்வொரு மீன்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அதனால் அந்த வாழ்க்கையை நம்ம ஒரு மீனை போய் சாகடித்து நாயை போய் வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு மீனை இன்னொரு மீன் பிடிச்சி சாப்பிடுதுன்னா அது அவங்களுடைய பிரச்சனை. அது நம்ம அதுக்காக நாம் அந்த தப்பை செய்யக்கூடாது. அப்படி உணர்வுபூர்வமாக வாழணும். அப்படி வாழும்போது நாய்களுக்கு எதிர்காலத்தில் நம்மளால் உணவு கொடுக்க முடியாது. ஏன்னா நாம் சாப்பிடக்கூடிய காய்கறிகள், பழங்களை நாய்கள் சாப்பிடாது. கீரைகள், கிழங்குகளை நாய்கள் சாப்பிடாது. நாய்களுக்காக நாம் நம்ம கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது. நம்ம உயிர்களை கொல்லக்கூடாது, மனிதத்தன்மையை பாதுகாத்துக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற மனிதத்தன்மை, மென்மைத்தன்மையை பாதுகாத்துக்கணும். நாமெல்லாம் தாவர உண்ணிகள். அதனால் ஒரு உயிரை கொன்னுடக்கூடாது. உணவுக்காக ஒரு உயிரை கொல்லக்கூடாது. பாதுகாப்புக்காக எந்த உயிரை வேணாலும் கொல்லலாம் நீ. ஆனால் அதுக்கு எல்லா உயிரினத்துக்குமே அனுமதி இருக்குது. உன் பாதுகாப்புக்காக நீ எந்த உயிரினத்தையும் கொல்லலாம். ஆனால் தாவர உண்ணிகளான மனிதர்கள் உணவுக்காக பிற உயிரினங்களை கொல்லக்கூடாது. தாவரத்தை மட்டும்தான் மனிதர்களின் உணவு, தாவரங்கள் மட்டும்தான் மனித உணவு. அப்படி இருக்கும்போது நாய்களுக்காகலாம் எதிர்காலத்தில் நாய்களுக்கு மனிதர்களால் உணவே கொடுக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை வரப்போகுது. அப்போ இந்த நாய்கள் என்ன பண்ணும்? நாய்களுக்கு அதுக்கு மாமிசம் வச்சா தான் பிடிக்கும், முட்டை வைக்கணும், தயிர் வைக்கணும், தயிரில் அந்த சோத்தை பிரட்டி கொடுக்கணும், அப்போ தான் அது சாப்பிடும். அப்படின்னா மனிதர்களே தயிர் சாப்பிட மாட்டாங்க, பால் சாப்பிட மாட்டாங்க, முட்டை சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நாய்களுக்காகலாம் மனிதர்கள் மீன் சாப்பிட மாட்டாங்க. இந்த நாய்களுக்காக மீனையோ மாமிசத்தையோ முட்டையோ தயிரோ வெண்ணையோ வைக்க மாட்டாங்க. அது மாதிரி அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதுவும் மனிதர்கள் சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் தான் நோய்களுக்கு காரணம். மூட நம்பிக்கைகளுக்கு இதான் காரணம். உடம்பு வேலை செய்ய மாட்டேங்குது. அதான மூட நம்பிக்கைங்கிறது என்னது? இந்த மூளையால் உண்மைகளை புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சிக்கவே முடியல. காரணம் இந்த உணவுகள் சாப்பிட்றதுனால உடம்பே வேலை செய்ய மாட்டேங்குது. உடம்புக்குள்ளே தான் மூளையும் இருக்குது, மூளையும் வேலை செய்ய மாட்டேங்குது. மூளை வேலை செய்யாத போது தான் தவறான புரிதல்கள் ஏற்படுது, தப்பாக புரிஞ்சுக்குது, இந்த இயற்கையை பற்றி தப்பாக புரிஞ்சுக்குது. அப்போ தான் மூட நம்பிக்கைகள் ஏற்படுது, தவறான நம்பிக்கைகள் ஏற்படுது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை என்பது மூட நம்பிக்கைகளுக்கு காரணமான உணவுகள். அதுமாதிரி மாமிசம், மீன், முட்டை தவறான உணவுகளை சாப்பிட்டா மூட நம்பிக்கை ஏற்படும். அப்போ செயற்கையான அறிவே இருக்காது. தவறான நம்ம மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்டா, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிட்டாக்கா அறிவே இருக்காது. அறிவில்லாதவர்களாக மக்கள் மாறிவிடுவார்கள். அப்போ தான் செயற்கை அறிவு கொடுக்கறதுக்காக அறிவு இல்லாமல் ஆயிட்டாங்க. அப்போ என்னது? செயற்கை அறிவை ஊட்டுறதுக்காக தான் பள்ளிக்கூடத்தில் போய் கொண்டு சேர்க்குறாங்க. பள்ளிக்கூடத்தில் சேர்த்து ஆசிரியர் மூலமாக தினமும் 8 மணி நேரம் பாடத்தை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு பரீட்சை வச்சு படின்னு சொல்லி அடிக்க வச்சு செயற்கை அறிவை ஊட்டுறாங்க. இயற்கையான அறிவு மனிதர்களுக்கு இல்லாமல் போச்சு. காரணம் தப்பான உணவை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போ அப்படி உடம்பே வேலை செய்ய மாட்டேங்குது. உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியல, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, இயற்கையை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. யார் எதை சொன்னாலும் உண்மைன்னு நம்புகிறாங்க. அந்த மாதிரி அறிவு குருடர்களாக ஆகிட்டாங்க. அப்போ தான் இப்போ ஆடு மாடுகளுக்கு அறிவு இருக்குது, அதுக்கு இயற்கையை பற்றி தெரியும், எது உண்மை பொய்ன்னு தெரியும். அவைகளுக்கு மூட நம்பிக்கை கிடையாது. ஆடு மாடுகளுக்கு, சிங்கம், புலிகளுக்கு, எறும்புகளுக்கெல்லாம் மூட நம்பிக்கைகள் கிடையாது. மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. காரணம் மனிதர்கள் தவறான உணவுகளை சாப்பிடுகிறார்கள். மனிதர்களுக்கு என்ன உணவு இயற்கையால் அனுமதிக்கப்பட்டிருக்குதோ அந்த உணவை சாப்பிடணும். தப்பாக சாப்பிட்றதுனால மனிதர்களுக்கு
மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால் அறிவில் தப்பாக புரிஞ்சிக்குது, தவறான நம்பிக்கைகள் ஏற்படுது. யார் எதை சொன்னாலும் நம்பிடுறாங்க, கற்பனையை போய் நிஜம்னு நம்புகிறாங்க. இப்போ இயேசு 3ஆம் நாள் இறந்த உடனே வானத்துக்கு போனார்னா அதை உண்மைன்னு நம்புகிறாங்க. அது எப்படி போக முடியும், சாத்தியம் இல்லை அப்படின்னா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அனுமான் ஒரு மலையை தூக்கிட்டு பறந்து போனார் அப்படின்னா அது உண்மைன்னு நம்புகிறாங்க. அது எப்படி முடியும் அப்படி? அப்போது ஒரு பொய்யை போய் உண்மைன்னு நம்புகிற அளவுக்கு அவங்களுக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரு பொய்யை உண்மைன்னு நம்புகிறாங்க. யாராவது பொய்ன்னு சொன்னால் கோபம் வேற வருது. அந்த அளவுக்கு மூளை ஒழுங்காக வேலை செய்ய முடியும். உண்மைகளை புரிஞ்சிக்க முடியல, அவங்களால நம்ப முடியல. உண்மையை உண்மை எது பொய் எதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, மனிதர்களுக்கு மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த சாப்பாடுகளை சாப்பிட்டு அரிசி, கேழ்வரை, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால் இதெல்லாம் சாப்பிட்டு மனிதர்களுக்கு அறிவு உடம்பு வேலை செய்ய மாட்டேங்குது, மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, மூட நம்பிக்கைகள் ஏற்படுது. அப்போ அவங்களுக்கு என்ன பேச்சே வரமாட்டேங்குது. அப்போ தான் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு சேர்க்குறாங்க. நீங்கள் படிக்கலைன்னா அந்த குழந்தைகள் எப்படி பேசுவாங்க? நல்லாவே பேச மாட்டாங்க. பேச்சே உச்சரிப்பு கொச்சையாக இருக்கும், பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கூடத்தில் போய் கொண்டு சேர்த்து செயற்கையான அறிவை ஊட்டி வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு செயற்கையாக பயிற்சி கொடுக்கிறார்கள். எழுது படி தேர்வு மதிப்பெண் அப்படின்னு கிட்டத்தட்ட 10, 15, 20 வருஷம் பயிற்சி கொடுத்து செயற்கையான அறிவை ஊட்டுகிறார்கள். அப்போ இப்போ செயற்கையான அறிவுடையவர்களாக மாறுகிறார். இது இயற்கை அறிவு கிடையாது. இப்படி ஊட்டப்பட்ட அறிவு என்பது பள்ளிக்கூடங்களால், கல்லூரிகளால், புத்தகத்திலிருந்து ஆசிரியர்களால், பேராசிரியர்களால் ஊட்டப்பட்ட அறிவு என்பது இயற்கையான அறிவு கிடையாது, செயற்கையான அறிவு. அது ஒரு திணிப்புன்னு தான் சொல்லணும். இவர்களும் மூட நம்பிக்கையாளர்கள் தான். புத்தகத்தை படித்து நான் அறிவுடையவர் நம்புகிறாங்க பாருங்கள், அவங்களும் மூட நம்பிக்கையாளர்கள் தான். அவங்களுக்கும் அறிவு கிடையாது. பள்ளிக்கூடங்கள் மூலமாக நான் அறிவு பெற்றேன். நீ பெற்றது அறிவு, இயற்கையான அறிவு கிடையாது, நீ செயற்கையான அறிவு. உன்கிட்ட இயற்கையான அறிவு இல்லை, உனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் நீ பள்ளிக்கூடத்தில் போய் செயற்கையான அறிவை ஏற்படுத்திக்கிற. செயற்கை சுவாசம் போல் செயற்கையான ஒரு அறிவை ஏற்படுத்திக்கிற. உங்ககிட்ட இயற்கையான அறிவு இல்லை. இயற்கையான அறிவு இருக்கிறவங்க தான் அறிவுடையவர்கள். இயற்கையான அறிவு உனக்கிட்ட இல்லைங்கிறதுனால தான் பள்ளிக்கூடம் மூலமாக உனக்கு செயற்கையான அறிவு. நீ டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய இருந்தாலும் உனக்கு இயற்கையான அறிவு இல்லை. அப்போது இயற்கையான அறிவு தான் என்னென்னைக்கும் இருக்க போகுது. அப்போ இயற்கையாக இருக்க வேண்டிய அறிவு உங்ககிட்ட இல்லை. அப்போ நீ அறிவில்லாதவர் தான். என்ன தான் செயற்கையான அறிவுடையவர், இயற்கையான அறிவு இல்லாதவர் நீ. இயற்கையான அறிவு உங்ககிட்ட இல்லை. ஆனால் நீ விஞ்ஞானி, டாக்டரு, இன்ஜினியரு, பெரிய என்ன வேணான்னு சொல்லிக்கோ. உங்ககிட்ட இருக்கிறது செயற்கையானது. இயற்கையானது இல்லைங்கிறனால தான் நீ செயற்கையாக ஒன்றை வச்சுருக்க, நீ ஏற்படுத்தியிருக்கிற. பள்ளிக்கூடத்துக்கு போய் பயிற்சி எடுத்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு செயற்கையான அறிவு தான் ஏற்படுத்தியிருக்கு. அப்போது உனக்கிட்டே மூட நம்பிக்கை தான், அதுவும் மூட நம்பிக்கை தான். இயற்கையான அறிவு தான் உண்மையான பகுத்தறிவு. கடைசியில் என்ன ஆகுது, நீ செயற்கையான அறிவை ஏற்படுத்தி நீ விஞ்ஞானி, நான் இன்ஜினியரு, நான் டாக்டர் அப்படிங்கிற. கடைசியில் என்ன பண்ணுற, அந்த செயற்கையான அறிவு ஆபத்தானது. அது அறிவே கிடையாது. செயற்கையான அறிவு பாதுகாப்பற்றது, அழிவை நோக்கி தான் போகும். அறிவுன்னா இது நம்மளை பாதுகாத்துக்கிறது தானே அறிவு. அறிவுங்கிறது என்னப்பா, நம்மளை பாதுகாத்துக்கிறது தானே. அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நீ ஆபத்தை நோக்கி போகிற. செயற்கையான அறிவு ஒன்று அழிவை நோக்கி அழைத்து செல்கிறது, ஆபத்தை நோக்கி அழைத்து செல்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தில் செயற்கையான அறிவை ஏற்படுத்திக்கிட்டு கடைசியில் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, அணு உலைகளை உருவாக்குற, அணு ஆயுதங்களை உருவாக்குற, அணுகுண்டுகளை தயாரிக்கிற. ஒரு போர்னு வந்தால் இந்த அணு ஆயுதங்களை தான் நீ பயன்படுத்தி நாசகரம் செய்கிறீங்க. ஒரு போர் அப்படின்னு சொல்லி இந்த உலகமே அழிவு நோக்கி போயிட்டுருக்கு பாருங்கள். இதுலேருந்தே தெரியலையா, பள்ளிக்கூடங்கள் மூலமாக, கல்லூரிகள் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக நீங்கள் பெற்ற அறிவு உண்மையான அறிவே கிடையாது. அது அறிவே கிடையாது, அது அழிக்கிற அறிவு, அழிப்பதற்கான அறிவு. பள்ளிக்கூடங்கள் மூலமாக மக்கள் பெற்றுள்ள அறிவு என்பது அழிப்பதற்கான அறிவு, இந்த உலகையே அழிப்பதற்கான அறிவு. அது அறிவே கிடையாது, அது ஒரு வெறி, அது ஒரு வன்முறை உணர்ச்சி. எப்படி அழிப்பது இந்த உலகை என்பதற்கான ஒரு அமைதியான முயற்சின்னு கூட சொல்லலாம். ஒரு நாகரிகமான ஒரு முயற்சி, ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு முயற்சி, முறைப்படுத்தப்பட்ட ஒரு பயிற்சி. அதுதான் பள்ளிக்கூடங்கள் மூலமாக கொடுக்கிறார்கள். பள்ளிக்கூடங்கள் மூலமாக கொடுக்குற பயிற்சி என்பது இந்த உலகை எப்படி அழிப்பது என்பதற்கான ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு பயிற்சி. தவிர இது அறிவே கிடையாது, இது ஒரு மூட நம்பிக்கை. அழிப்பது என்பது ஒரு மூட நம்பிக்கை தானே. அப்போ இந்த பள்ளிக்கூடங்கள் மூலமாக நீ என்ன தான் பெரிய படித்தாலும் நீனும் மூட நம்பிக்கையாளர் தான், நீ அறிவாளியே கிடையாது. அதனால தான் பாருங்கள், இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க
இப்போ இன்றைக்கி வந்து விமானத்தின் மூலமாக போரிடுறாங்க. எங்கே அவன் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாங்க. அவங்களும் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாங்க. இன்றைக்கி அணு உலைகளை உருவாக்குறாங்க, அணு ஆயுதங்களை உருவாக்குறாங்க, அணுகுண்டுகளை உருவாக்குறாங்க. அவங்கெல்லாம் யார்? பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான். அவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தது யார்? அந்த ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் தான். அந்த புத்தகத்தை படித்து செயற்கையான அறிவு அதுதான் அப்படி தான் வேலை செய்யுது. விண்வெளிக்கு போகிறாங்க. எதுக்கு விண்வெளிக்கு போகிற? மனிதரோட வாழ்க்கையோட நோக்கமே உனக்கு தெரியல. ஏன் இந்த பூமியில் இடம் இல்லையா உனக்கு? பூமியில் உன்னால் வாழ முடியலையா? கையங்காலையும் வச்சுட்டு சும்மா கிடக்க முடியலையா? விண்வெளிக்கு போகிற அந்த மாதிரி ஒரு மோசமாக அந்த செயற்கை அறிவு இப்படி தான் வேலை செய்யும். செயற்கை அறிவு என்பது நிம்மதியாக இருக்கக்கூடாது. அப்போ இயற்கையான அறிவுங்க அதுதான் உண்மையான அறிவு. அப்போ இயற்கையான அறிவை பெற வேண்டுமென்றால் இயற்கையான உணவுகளை சாப்பிட வேண்டும். மனிதர்களுக்குன்னு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட வேண்டும். அப்போ தான் இயற்கையான அறிவை நம்மளால் பெற முடியும். இயற்கையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும், அமைதியான வாழ்க்கை வாழ முடியும். மனித இனத்தையே நாம் பாதுகாக்க முடியும். மனித இனத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் மனித உயிர்கள் என்ன உணவுகளை சாப்பிட வேண்டுமோ அந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். பிற உணவுகளை சாப்பிட்டால் அழிக்க புறப்பட்டு விடுவார்கள். உடம்பே அழிஞ்சு போயிடும். உடம்புக்குள்ளே நோய் வந்துடும். இன்றைக்கி மனித இனமே அழிவின் பிடியில், அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போது எதிர்காலத்தில் மனிதர்கள் அழிவிலிருந்து தப்பிக்க இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கனாக்கா மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. முட்டை சாப்பிட மாட்டாங்க. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், மாமிசம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாற்றம் பாருங்கள் பயங்கரமாக நடக்கும். இப்போ ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே முட்டை சாப்பிட்டாங்க. பெரும்பாலானவங்க முட்டை சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் முட்டை சாப்பிட மாட்டேன்றாங்க. தயிர், பால் ஐயோ வாந்தி வந்துடும்ன்றாங்க. அந்த தயிர் வாசம் வந்தாலே வாந்தி எடுத்துருவாங்க சில குழந்தைகள்லாம். இன்றைக்கி அந்த மாதிரி புரியுது, அவங்களுக்கு தெளிவாகவே புரியுது. இப்போ எப்படி ஒரு மாடு மாமிசத்தை சாப்பிட்றதே இல்லை. ஒரு மாடோ ஆடோ ஒரு மாமிசத்தையோ மீனையோ பிடிச்சி சாப்பிட்றதில்ல. அது தனது உணவு இதுதான், புல்லு தான் தனது உணவுன்னு தெளிவாக இருக்குது. அதே போல் இனிமே பிறக்கிற குழந்தைகளை பார்த்திங்கன்னா தெளிவாக இருப்பாங்க. அவங்க முட்டை சாப்பிட மாட்டாங்க, மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க, பால், தயிர், பால் ஐட்டத்தை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க கரெக்டாக அந்த இயற்கையின் பிடியில் கரெக்டாக அந்த உணர்வுபூர்வமாக சிந்திக்கிறாங்க. அதில் பெரும்பான்மை தான். இப்போ அப்படி இனிமே பிறக்கிற குழந்தைகள் அத்தனை பேரும் டிட்டோவாக நான் சொல்கிற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் அந்த மாற்றம். ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் நான் சொல்கிற மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க. இன்னொரு 50 வருஷத்துக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா அந்த உலகம் முழுக்க ஒரே மாதிரி தான். மாமிசம், மீன், பால், தயிர், மோர், வெண்ணெய் சாப்பிடவே மாட்டாங்க. அது மாதிரி பெரியவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துடும். இப்போ எனக்கு அந்த விழிப்புணர்வு வந்துருச்சுல்ல, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னுடைய விழிப்புணர்வுக்கு தகுந்த மாதிரி தான் நான் உணவுகளை சாப்பிடுவேன். எனது பிள்ளைகளுக்கு நான் தான் கற்றுக் கொடுப்பேன். இந்த உலகத்துக்கும் அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கும் அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதை சாப்பிட்டா தான் நோய் இல்லாமல் இருக்க முடியும். நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நீ மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது நோய்களை தருகிற உணவுகளை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். இந்த மக்களுக்கும் நான் அதை சொல்ல மாட்டேன். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நான் அதை சொல்ல மாட்டேன், பரிந்துரைக்க மாட்டேன். இந்த மாதிரி பெரியவர்களுக்கும் ஒரு மாற்றம் ஏற்படும். பெரியவர்களும் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, இதை சாப்பிடக்கூடாது, இதுதான் நோய்களுக்கு காரணம். தனக்கு சரிங்கிறத அந்த பெரியவர்கள் தன்னையோட சிறியவர்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ இப்படியும் மாற்றம் ஏற்படும். அவ்வாறு இயல்பாகவே ஒரு மாற்றம் அந்த பிள்ளைகளிடம் ஏற்படும். இயல்பாகவே அவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க, முட்டை சாப்பிட மாட்டாங்க, தயிர் சாப்பிட மாட்டாங்க, மீன் இந்த மாதிரி தேன் சாப்பிட மாட்டாங்க. தேன்லாம் அது இனிக்குதே வழியே, அது என்ன உணவு? அது தேன்கிறது இனிப்பாக இருக்குது, மற்றபடி இனிப்பாக இருக்குது. அதே நேரத்தில் அது ரொம்ப நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவெல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் அது சாப்பிட்டா கண்டிப்பாக நமக்கு மூட நம்பிக்கைகள் ஏற்படும். மூளை ஒழுங்காக வேலை செய்யாது, உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது. ஏன்னா அது நம்முடைய உணவு கிடையாது, தேனீக்களுக்கான உணவு. ஒரு தேன் எடுக்கிறதுக்கு நீ உயிரே பணயமாக வைக்கணும். ஒரு 3 தேனீ கொட்டிடுச்சுன்னா நீ செத்து போயிடுவே. நாட்டு வகை தேனீ, சின்ன தேனீக்கள் ஒரு 10 கொட்டிச்சுனாலும் நீ சாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் பெரிய தேனீக்கள் ஒரு 3 தேனீ கொட்டிச்சுன்னா நீ செத்து போயிடுவே. அப்படி இருக்கும்போது உயிரை பணயமாக வச்சு எடுக்கிற அந்த தேன் இருக்குல்ல, அதை சாப்பிட்டாக்கா உடம்பு வேலை செய்ய, நோய் வரும், மூளை ஒழுங்காக வேலை செய்யாது, கற்பனை திறன் இருக்காது. முக்கியமாக இயற்கையான கற்பனை திறன்னு ஒன்று இருக்குது. இயற்கையான அறிவு என்பது போல் இயற்கையான கற்பனை திறன் மனிதர்களுக்கு இருக்குது. அது எளிமையாக கற்பனை செய்வது. இப்போ ஒரு வீடு கட்டணும், ஒருத்தன் வசிக்கிறதுக்கு இருப்பிடம் கட்டும்போது பெரிய பங்களாக்களை யோசிக்கிறான் பாருங்கள். அது பிரம்மாண்டமான கற்பனை, செயற்கையான கற்பனை. அதே இது நீ இயற்கையான கற்பனைங்கிறது வசிப்பதற்காக ஒரு குடிசை கட்டணும்னு யோசிக்கிறாங்க பாருங்கள். அது எளிமையான இயற்கையான கற்பனை. கற்பனையிலே இயற்கையான கற்பனை, செயற்கையான கற்பனை இருக்குது.
ஒருத்தர் வீடு கட்டணும் அப்படிங்கும்போது பிரம்மாண்டமாக வீடு கட்டுறாரு, அல்லது காங்கிரீட் வீடு கட்டுறாரு, சின்ன வீடு கட்டுறாரு, காங்கிரீட்டில் ஒரு வீடு கட்டுறாரு அப்படின்னா அது செயற்கையான கற்பனை. அது இயற்கையான கற்பனை. ஒருத்தர் வீடு கட்டணும் அப்படிங்கும்போது ஒரு குடிசையை கட்டுறாரு பாருங்கள், குடிசையை கட்டணும்னு நினைக்கிறப்ப அது இயற்கையான கற்பனை. இந்த மாதிரி இயற்கையான கற்பனை வரணும் அப்படின்னா இயற்கையான உணவுகளை சாப்பிடணும். நம்ம காங்கிரீட் கட்டிடத்தை கட்டணும், பங்களா கட்டணும், பெரிய கோடிக்கணக்கில் பெரிய அரண்மனை மாதிரி வீடு கட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து செயற்கையான கற்பனை. செயற்கையான கற்பனைக்கு காரணம் என்னது? செயற்கையான உணவுகள். இந்த மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், இதெல்லாம் சோறு, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு செயற்கையான கற்பனை, பிரம்மாண்டமான கற்பனை வரும். எதையும் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க, அது அழிவை நோக்கி தான் போகும். பிரம்மாண்டமாக யோசித்தா என்னாகும்? அழிவு தான். இந்த பிரம்மாண்டமாக பெரிய வீடு கட்டணும், காங்கிரீட் வீடு கட்டணும். இன்றைக்கி வந்து சென்னை, பம்பாய் இங்கெல்லாம் ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோடிக்கணக்கான பேர் ஒரு லட்சக்கணக்கான பேர் செத்து போயிடுவாங்க. அப்போ இந்த காங்கிரீட் கட்டடம் அவ்வளோ ஆபத்தான. அதாவது இடத்துல குடிசையில் வசிக்கிறீங்க, எந்த நிலநடுக்கம் வந்தாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. அதான் எளிமையான இயற்கையான கற்பனை என்பது உங்களுக்கு வந்து பாதுகாப்பை தரும். செயற்கையான கற்பனை பிரம்மாண்டமான கற்பனை என்பது உங்களுக்கு அழிவை தரும். அது மாதிரி மனிதர்கள் எதிர்காலத்தில் பாதுகாப்பாக வாழ போகிறாங்க. வாழணுங்கிறது தானே நோக்கம். நாம் பாதுகாப்பாக வாழணும்னு நினைக்கிறோம், நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பாக வாழணும்னு நினைக்கிறோம். அது மாதிரி எல்லாருமே பாதுகாப்பாக வாழணுன்னு தான் நினைப்பாங்க. அதுதான் உண்மை. ஆனால் இது உண்மையிலே நீ நினைக்கிறது உண்மையிலே உனக்கு பாதுகாப்பை தருமா? நீ பாதுகாப்பை தரும்னு சொல்லிட்டு தான் மாமிசத்தை சாப்பிட்ட. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் இதெல்லாம் நமக்கு பாதுகாப்பை தரும்னு நினச்சி சாப்பிட்ட. இது நமக்கு அழிவை தரும்னு நினச்சி யாருமே அதை சாப்பிடல. ஆனால் அது நம்ம பாதுகாப்பு தரும்னு நினச்சி சாப்பிட்டோம். ஆனால் உண்மையிலே அது நமக்கு அழிவை தருகிறது, நோய்களை ஏற்படுத்துகிறது. அது தெரியும் போது நம்ம அதை கைவிட்டுரும். ஓஹோ, இது ஆபத்தான உணவு போலுக்க, இது சாப்பிடக்கூடாது. அப்போ எது பாதுகாப்பான உணவு? காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர்கள், பருப்புகள் இந்த மாதிரி மாறிடுவாங்க. இந்த மாதிரி பாதுகாப்பான வாழ்க்கை வாழணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமே. அதே நேரத்தில் எது பாதுகாப்பானது என்பது தான் இங்கே பிரச்சனை. என்பதை தெரிந்து கொள்கிற அறிவு தான் பகுத்தறிவு. நம்ம தப்பாக கூட ஒரு விஷயத்தை இது பாதுகாப்பை தரும்னு நினச்சோம். போரிடுவது பாதுகாப்பை தரும்னு நினச்சோம். ஆனால் போரிடுவதன் மூலமாக ஒரு பாதுகாப்பை நிரந்தரமாக்க முடியாது. இன்றைக்கி ஒருத்தர் பெரிய மாமன்னர், வலிமையானவர், எதிர் நாட்டோடு சண்டை போட்டு நமக்கு பாதுகாப்பை தந்து விட்டார். அப்போ போரினால் தான் நாம் பாதுகாப்பாக வாழ்கிறோம். அதே மாமன்னர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அடுத்து வர்றவங்க வந்து அந்த அளவுக்கு இல்லை, திறமையாக இல்லை அப்படிங்கும்போது அப்போ எதிரிகள் வந்து சண்டை போட்டு அது வரைக்கும் பாதுகாப்பு இருந்த மக்கள் இப்போ அவங்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறிடும். அதனால் போர் மூலமாக நிரந்தர ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு புரிதல் தான், எல்லாருக்கும் பாதுகாப்பாக வாழணுங்கிறது தான் எண்ணம். அதனால் பிறருடைய பாதுகாப்புக்கு நீ எந்தவித தொந்தரவும் பண்ணாத, பிறரை அழிக்கணும்னு நினைக்காத. அந்த மாதிரி பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ வேண்டும், எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக வாழணுங்கிறது தான் எண்ணம். அதை புரிஞ்சுக்கிட்டு யாரையும் அழிக்கணும்னு நினைக்காத. பிறரை அழித்தால் அவர்களும் பதிலுக்கு ஒன்றா அடிக்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலை அடிப்படையாக கொண்டு மனிதர்கள் வந்து பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நம்மெல்லாம் இன்றைக்கி போரிடாமல் இருக்கிறோம். அப்படின்னா அதுக்கு அதான் காரணம். நாம் ஏன் போரிடாமல் இருக்கோம்? பாதுகாப்பாக வாழணும். அதுக்கு வந்து போர் உதவாது. அதுபோல் பாதுகாப்பாக வாழ வேண்டும், அதுக்கு இந்த மாமிச உணவுலாம் உதவாது, அரிசி, கேழ்வரகு உணவுலாம் உதவாது. பாதுகாப்பாக வாழ்வதற்கு நாம் வந்து காய்கறிகள், கிழங்குகள், பழங்கள், பயிர்கள், கடலைகள், காளான், பருப்புகள் இது தான் சாப்பிட்ணும். இதை சாப்பிட்டா தான் நம்ம நோய் இல்லாமல் பாதுகாப்பாக வாழ முடியும் அப்படின்னு தெளிவாக கண்டுபிடிச்சி அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அதனால் மனிதர்கள் எதிர்காலத்தில் நாய்களை வளர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னா, மனிதர்கள் சாப்பிட்ற உணவுகளை தான் நாய்களுக்கு கொடுப்பாங்களே தவிர நாய்களுக்காக வந்து பாலை கறந்துகிட்டு இருக்க மாட்டாங்க, தயிரெல்லாம் நாய்களுக்காக வச்சுட்ருக்க மாட்டாங்க, முட்டையெல்லாம் அவிச்சு நாய்களுக்கு கொடுத்துட்ருக்க மாட்டாங்க, மாமிசத்தெல்லாம் கோழியவோ கொன்று மாமிசத்தெல்லாம் அந்த கோழி மாமிசத்தை நாய்களுக்காக கொடுக்க மாட்டாங்க, மீனை பிடிச்சி நாய்களுக்கு போட்டுட்ருக்க மாட்டாங்க. நாங்கள் சாப்பிட்ற உணவை நீ சாப்பிட்டேன்னா, மனிதர்கள் என்ன காய்கறிகள், பழங்களை சாப்பிடுவாங்க, அதே தான் நீயும் சாப்பிட்டேன்னா உனக்கும் நீ எங்கள் கூட இருக்கலாம்ப்பா. உன் உணவுக்கெல்லாம் நாங்கள் மாற மாட்டோம், உனக்காக நாங்கள் மாற மாட்டோம், எனக்காக நீ மாறினா மனிதர்களோட இந்த நாய்கள் இருக்கலாம். இல்லை என்றால் மனிதர்களின் வாழ்க்கையில் நாய்களுக்கு இடமில்லை. சென்று வாருங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு இடையூறாக நீங்கள் இருந்தீங்கன்னா, போகிற வர இடத்துல எங்களை போய் கடிக்கிறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை நாங்கள் உயிரோட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாய்களுக்கு
மனித வாழ்க்கையில் மட்டுமல்ல, உலகத்திலே எதிர்காலத்தில் இடம் இருக்கா அப்படிங்கிறதே ரொம்ப சந்தேகம். மனித வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் மாறப்போகிறது. நீங்கள் நினச்ச மாதிரி தான் நடக்கும். அதானே மாற்றங்கிறது. அதானே மாற்றங்கிறது நாம் எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்காத வகையில் மாறப்போகுது. நாய்கள் கூட இன்றைக்கே பாருங்கள், நாய்கள் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வளர்க்குறாங்க. ஒரு தெருவை எடுத்துக்கிட்டோன்னா யாரோ 1-2 வீட்டில் உள்ளவங்க தான் நாயை வளர்ப்பாங்க. நாய் வளர்க்குறதுலாம் ரொம்ப செயற்கையானது. அதனால் நாய்கள் எப்போதும் மனிதர்களோடு இருக்குன்னு சொல்ல நாய்களை பல பேருக்கு பிடிக்காது. ஒரு 70% மக்களுக்கு நாய்களை பிடிக்கவே பிடிக்காது. சொல்லப்போனால் ஒரு 10% மக்களுக்கு தான் நாய்களை பிடிக்கும். சும்மா அந்த வீடியோக்களில் சமூக வலைதள ஊடகங்களில் ஏதோ பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்களை வச்சு நாய்களை நல்லா குளிப்பாட்டி அவங்க கையில் கொடுத்துருவாங்க. பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு வீடியோ போட்டுட்ருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம நாய்கள்னால் ஜாலி சூப்பர்னு அதெல்லாம் வளர்த்தா அதுக்கு என்ன பண்ணணும், அது ஆயிருக்கும், அதை அள்ளி போடணும், மண் அள்ளி போடணும், அப்புறம் அதை குளிப்பாட்டணும். இது ஒரு குழந்தைய கூட நம்ம வளர்த்துடலாம். ஒரு நாயை வளர்க்குறதுக்கு பதிலாக 10 வருஷமாக அது நாயை குழந்தையாக தான் வளர்க்கணும். அது பெருசாகிடும், ஆனால் அது குழந்தை தான். ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி தான் 10 வருஷமும் நாயை பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு மனித குழந்தைய வளர்த்திங்கன்னா அந்த குழந்தை 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு ஆச்சுன்னா சுயமாக அது வாழ ஆரம்பிச்சிடும். 10 வயசில் அந்த குழந்தை தன்னைத்தானே பார்த்துக்கும், உதவியாக இருக்கும், மனிதர்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த நாய்கள்லாம் உபத்திரம் வந்துடும். அதனால் செல்ல பிராணிகளை மனிதர்கள் வளர்ப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக செல்ல பிராணிகளை வளர்ப்பாங்க. அதனால் மனிதர்கள் என்ன உணவு சாப்பிட்றாங்களோ அந்த உணவில் எந்த உயிரினங்கள் சாப்பிடுதோ அதைத்தான் செல்ல பிராணியாக வளர்ப்பாங்க. ஒரு கிளியை வளர்க்கலாம். ஒரு கிளியை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. அதுக்கு இப்போ நிறைய உணவு போடணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2-3 பழம் டெய்லி கொடுத்தாலே போதுமானது. அது மாதிரி மைனாவை வளர்க்கலாம். கூண்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது. அது சுதந்திரமாக நம்மளை நோக்கி வர்ற மாதிரி பழக்கப்படுத்தணும். அது சுதந்திரமாக வளரணும். அதே நேரத்தில் நம்மக்கிட்ட வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அதே நேரத்தில் அது வானத்தில் பறக்கணும். அந்த மாதிரி ஒரு மைனா வளர்க்கலாம், ஒரு கிளி வளர்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ல பிராணி கண்டிப்பாக இருக்கணுங்க. அது அந்த மாதிரி சின்ன உயிரினமாக இருக்கணும். அதிக உணவு தேவைப்படாத உயிரினமாக இருக்கணும். எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. 2040 தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது. இந்த இயந்திர அறிவியலும் செயலிழந்துடும். அப்போ 2040 அப்புறம் தற்சார்பு வாழ்க்கை முறையில் உணவு உற்பத்தி ரொம்பவும் குறைஞ்சிரும். இன்றைக்கி உணவு உற்பத்தி அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஏன்னா இயந்திரங்களை வச்சு நம்ம விவசாய உணவு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். டிராக்டர் வச்சு உழுகிறோம், நடுறது, அறுக்கிறது, அறுவடை பண்ணுறது எல்லாமே இயந்திரங்கள். அதனால் ஏராளமான பம்பு செட்டு தண்ணி இறச்சி ஊற்றி நிறைய உணவுகளை உற்பத்தி பண்ணுறோம். அதனால் என்ன பண்ணுறோம், நாய்களை தாராளமாக வளர்க்குறோம். ஒருத்தர் 2-3 நாய் கூட வளர்ப்பாங்க. நாய்களை தாராளமாக வளர்க்குறோம். அதுக்கு நாய்க்கு நல்லா சாப்பாடு, ஏன்னா உணவு உற்பத்தி இங்கே அதிகம். அதுவே 2040 அப்புறம் உங்களுக்கு மின்சாரம் கிடையாது, பம்பு செட்டு கிடையாது, கையில் தான் இறச்சி நீங்கள் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். அப்போது உணவு உற்பத்தி குறைஞ்சிரும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நாய்களுக்கெல்லாம் டெய்லி நிறைய சாப்பாடெலாம் போடவே முடியாது. அப்போ அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். அதுகளுக்கு டெய்லி சாப்பாடு அதே நேரத்தில் நாய்களை தெருவிலையும் விட்டுற முடியாது. அது நமக்கு அச்சுறுத்தலாக மாறிவிடும். அப்போ அவைகள் என்ன பண்ணும், மனிதர்களை உணவுக்காக நம்பாமல் எதிர்பார்க்காமல் தன்னைத்தானே சுயமாக வேட்டையாட பழகிடுச்சுன்னா அப்போது அது நம்மளை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் 2040 அப்புறம் எல்லோரும் திறந்த வழி கழிப்பிடம் தான். அது உணவு கிடைக்காமல் மனித மலங்களை சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் அது அப்படிப்பட்ட நாய்கள் மனிதர்களை கடிச்சுன்னா 2040 அப்புறம் மருத்துவமனை கிடையாது, மருந்து கிடையாது. இந்த நாய் கடிச்சதுன்னா அதுக்கு மருந்து ஊசி என்பது 2040 அப்புறம் கிடையாது. ஏன்னா இயந்திர அறிவியலுமே செயலிழந்துடும், மருத்துவமனைகள் கிடையாது, மருந்து கிடையாது. அப்போ 2040 அப்புறம் நாய் கடிச்சுன்னா அதனால் ஏற்படுகிற பின்விளைவுகள் இருக்குல்ல, அதுக்கு மருத்துவமே கிடையாது. அதனால் நாய் கடித்து நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. அதனால் நாய்கள் மிகவும் ஆபத்தானது. எதிர்காலத்தில் நாய்களுக்கு இந்த மனித வாழ்க்கையில் இடமில்லை என்பது தான் எனக்கு தெரிந்து எனது யூகத்தின் அடிப்படையில் அதனால் நடக்க போகுது. அதனால் இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியல. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னா ஆமாம், அப்படி தான் நடக்கும். வாழ்க்கைங்கிறது அப்படி தான், கண்டுபிடிப்புங்கிறது அப்படி தானே. நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்றை தானே நாம் கண்டுபிடிக்கிறோம். இந்த உண்மை கூட ஒரு கண்டுபிடிப்பு தான்.